அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா ஸ்கர்ட்டோ அல்லது ஃப்ராகோ மேக்ஸியோ ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு டோட்டலாக எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கால்குலேஷன் படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வேணும்னு இப்போ நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ நமக்கு இந்த கால்குலேஷன் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக அவங்கக்கிட்ட உங்களுக்கு இத்தனை மீட்டர் தேவைப்படும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதுக்கு நமக்கு என்னென்ன அளவுகள் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அம்பர்லா கட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம துணியை மடித்து போட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுவோம், அடுத்தது இங்கே ஒரு மார்க் பண்ணுவோம். இப்போ இந்த அளவு தான் நமக்கு ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் டோட்டலாக நமக்கு எவ்வளோ மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு என்னென்ன அளவுகள் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு வேஸ்ட் ரவுண்டு என்னங்கிறது நமக்கு தெரியணும். வேஸ்ட் ரவுண்டு தெரிஞ்சதுனா தான் நம்ம அந்த ரேடியஸ் கண்டுபிடிக்க முடியும். கார்னர்லேருந்து எவ்வளோ இடுப்பு சுற்றளவுக்கு மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நான் வேஸ்ட் ரவுண்டு 30 இன்ச் அப்படிங்கிறது நான் எடுக்கிறேன் அப்படின்னா, அது கூட மொத்த லென்த் ஒரு ஸ்கர்ட்டோ அல்லது ஃப்ராக்கோ அந்த பாட்டம்குரிய அந்த டோட்டல் லென்த்து ப்ளஸ் ஸ்டிச்சஸ்க்கும் சேர்த்து எவ்வளோ லென்த்து டோட்டலாக வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ டோட்டலாக அந்த ஸ்கர்ட்டோட ஹைட் நமக்கு ஒரு 35 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். இப்போ இடுப்பு சுற்றளவு 30, அந்த பாட்டமுடைய உயரம் டோட்டல் ஸ்டிச்சஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 35 இன்ச் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் அந்த ரவுண்ட் அப்படிங்கிறது வரும். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து நாம் இங்கே கண்டுபிடிக்கக்கூடியதான் ரேடியஸ். இந்த அளவு எவ்வளோ மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம நார்மலாக ரேடியஸ்க்குரிய ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 2/r அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஃபார்முலா. இப்போ இதில் r நம்ம முன்னாடி வச்சுட்டு 2/ஐ நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு மேக்ஸ் தான். ஸோ இது தெரிஞ்சது அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வேஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 2 × பை அப்படிங்கிறது தான் நமக்கு வரும். ஸோ இந்த பைக்குரிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/7 அப்படிங்கிறது அதுக்குரிய வேல்யூ. அப்போ இப்போ நமக்கு வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ 30. இப்போ அந்த 2ங்கிறத அப்படியே போட்டுட்டு அந்த பைக்குரிய வேல்யூவை நம்ம போடணும். பைக்குரிய வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 22/7 அப்படிங்கிறது. இப்போ அந்த 22/7 அப்படிங்கிறத நம்ம 3.14 அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இது கால்குலேட் இருந்தால் நீங்கள் ஈஸியாக போட்டு பாருங்கள், உங்களுக்கே அது ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போ கீழே 2 × அந்த 3.14ங்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6.28 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நம்ம வேஸ்ட் ரவுண்டை இந்த 6.28ஆல் நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுதான் நமக்கு ரேடியஸுடைய ஆன்சராக இருக்கும். அது பார்த்திங்கன்னா 4.77 அப்படிங்கிறது கிடைக்கும். 4.77ங்கிறது கிடைக்கும். அதை 4.75 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 4.25 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு இந்த 30 இன்ச்சு வேஸ்ட் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், 4.25 இன்ச்சுங்கிறது நம்ம ரேடியஸாக யூஸ் பண்ணலாம். இப்போ இது கூட நம்ம அந்த ஸ்கர்ட்டோட லென்த்து எவ்வளவோ அதை கூட்டிக்கோங்க. அப்போ அது 35. அப்போ டோட்டலாக நமக்கு 39.75ங்கிறது தான் நமக்கு இந்த டோட்டல் ஹைட்டாக நமக்கு வரும். மேலே கார்னர்லேருந்து அந்த பாட்டமோட டோட்டல் ஹைட்டு நமக்கு வரும். இதில் ரேடியஸ் நம்ம பிரிச்சுருவோம். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு கிளாத் இல்லை அப்படின்னா கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்க பீசஸை நம்ம ஜாயிண்ட் கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ நம்ம டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை அப்படியே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் நமக்கு டோட்டல் மெட்டீரியல், அந்த பாட்டம்குரிய டோட்டல் மெட்டீரியலுங்கிறது இதுதான். இப்போ நமக்கு 159 இன்ச்சஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த இன்ச்சஸை நம்ம அப்படியே சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குமோ அவ்வளோ கிளாத் அப்படிங்கிறது நமக்கு டோட்டலாக தேவைப்படும். ஓகேவா? இது நீங்கள் கூகுளில் 159 இன்ச்சஸ் இன் cm சென்டிமீட்டராக கால்குலேட் பண்ணணும்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே அது ஈஸியாக வந்துடும். அப்போ 403.86 சென்டிமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 மீட்டருக்கு மேலே நமக்கு இந்த 30 இன்ச்சு வேஸ்ட் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு நமக்கு தேவைப்படும் ஃபுல் சர்க்கிள் போகிறதா இருந்தால். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் அளவுகளுக்கு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படும், ரேடியஸ் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதையே சென்டிமீட்டராக இருக்கிறத நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது
4 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு வரும். இதுவும் நீங்கள் கூகுள்லேயே வந்து போட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ டோட்டலாக மெட்டீரியல் தேவைப்படும்? 4 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். இப்போ நமக்கு ஃபுல் சர்க்கிளுக்கு எப்படி நம்ம ஃபார்முலா படி எவ்வளோ மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதோட நமக்கு இந்த ரேடியஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த ரேடியஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த அளவுக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவு. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் 4ஆக ஃபோல்டு பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ ஃபுல் சர்க்கிள் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 4ஆக வந்து வரும். இதுவே ஆஃப் சர்க்கிளாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், 2ஆக வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறது ஒரு ஃபுல் சர்க்கிள் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி 4ஆக நம்ம மடிச்சிருப்போம். இப்போ இதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற ரேடியஸை வந்து இந்த இடத்துல இருந்து இங்கேயும் நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கேயும் வந்து நீங்கள் அதே ரேடியஸுங்கிறத இங்கேருந்து டேப் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வந்து வரணும். இப்போ நாம் கண்டுபிடிச்ச ரேடியஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.75 அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். ஓகேவா? இப்போ 4.75 அப்படிங்கிறது நமக்கு இந்த ரேடியஸு. அதுக்கப்புறம் ஃபுல் ஹைட் அப்படின்னா நமக்கு இந்த ரேடியஸும் சேர்த்து இங்கேருந்து இப்போ இதுக்கு வெளியில் நமக்கு ஸ்கர்ட்டோட ஹைட்டும் அப்படிங்கிறது வரும். இது வந்து இடுப்பு சுற்றளவாக நமக்கு வந்து வரும். இது வந்து பாட்டமோட மொத்த சுற்றளவாக வரும். இது வந்து ஹைட்டாக நமக்கு வந்து வரும். ஓகேவா? அப்போ இங்கேருந்து இந்த மொத்த ஹைட்டு தான் நம்ம இங்கே 39.75 அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்கோம். இந்த 4.75ங்கிறது இந்த ரேடியஸ். இதை தான் இப்போ நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த 4.75ங்கிறத இங்கே வந்து மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் 39.75ங்கிறத நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போது நீங்கள் இங்கேருந்து டேப் வச்சு இங்கேருந்து அப்படியே இந்த சர்க்கிள் இந்த பாயிண்ட் மாறாமல் அப்படியே எடுத்து வச்சு இந்த சர்க்கிள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கணும். அதே போல் இப்போ மொத்த ஹைட்டு எவ்வளோங்கிறது தெரிஞ்சிச்சு இல்லையா, நமக்கு ஸ்கர்ட்டோட ஹைட்டு ப்ளஸ் இதோட ரேடியஸோட ஹைட்டு ரெண்டையும் சேர்த்து வச்சு இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இப்போ டேப்பில் வந்து 3.5 இன்ச்சில் இருக்கு இல்லையா, அதே போல் இந்த சைடும் நம்ம 3.5 இன்ச்சுங்கிறதில் மார்க் வந்து பண்ணிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சு இந்த டேப்பில் இந்த கார்னர் மாறாமல் நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டே வந்து வரணும். ஓகேவா? இதே போல் நீங்கள் எடுத்து வச்சுட்டே வந்தீங்கன்னா நமக்கு இந்த மொத்த ஹைட்டுங்கிறது கிடச்சிரும். இப்போ இதை வந்து அப்படியே நீங்கள் ரவுண்டு வந்து பண்ணிவிடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபுல் சர்க்கிளுக்கு வந்து கட் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே வந்து கட் பண்ணிடலாம். இந்த மொத்த ஹைட்டுங்கிறது நீங்கள் கீழே மடித்து தைக்கிறதுக்கு எல்லாம் சேர்த்து தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். சாரி, இதுதான் நமக்கு 3.5. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ மேலே ரேடியஸ் மார்க் பண்ணதையும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ இதை வந்து ஒரே பேப்பர் அப்படியே 4ஆக மடிச்சிருக்கேன். இப்போ கிளாத்தாக இருந்தால் நமக்கு இந்த இடம் வந்து கட் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல ஓப்பன் வந்து இருக்கும் கிளாத்தில். இதுதான் நமக்கு 2 ஆஃப் சர்க்கிள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ், இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டுக்கு, அப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நீங்கள் ரேடியஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டு இடுப்பு சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணும்போது அங்கேயும் நீங்கள் சைடில் ஸ்டிச்சஸ்க்கும் சேர்த்து தான் நீங்கள் இந்த இடுப்பு சுற்றளவாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். நார்மலாக இந்த மாதிரி சர்க்கிள் போடும்போது இது கொஞ்சம் நமக்கு எக்ஸ்பெண்ட் ஆகும் இந்த கிராஸ் அப்படிங்கிறப்ப, அதுவே நமக்கு ஈஸ் அலவன்ஸுக்கு போதும். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு வந்து ரேடியஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு இடுப்பு சுற்றளவு, இது வந்து கீழே பாட்டம் சுற்றளவு, இது வந்து நமக்கு ஸ்கர்ட்டோட ஹைட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணாலும், நீங்கள் மேக்ஸிக்கு டாப் கூட வந்து ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை ஃப்ராக்குக்கு நீங்கள் வந்து ஃபுல் சர்க்கிள் போடுறீங்க அப்படின்னாலும் இதே மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களே என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.